கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பளிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமது வாழ்நிலை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றியும் துணியும் சோதனை எடுத்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் காரைக்குடியின் சபையின் அன்பின் வாழ்த்துக்களை நம் சபை மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாம் தொடர் வேதாவப்பா உன்னத பாட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ வந்து நம்ம 12 வகுப்புகள் பார்த்துருக்கோம். எத்தனை பார்த்துருக்கோம்? 12 வகுப்புகள் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதாவது மணவாட்டி சபையா மாறுவதற்கு எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க, உலகத்துல இருந்து எந்த சோதனை வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொள்வதற்கும் சகித்துக் கொள்வதற்கும் தன்னை எப்படி ஆயத்தம் பண்ணிக்கிட்டாங்க, சபையாக மாறி கிறிஸ்துவுடன் சென்று சேருவதற்கு தன்னை எப்படி ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஓரியன்டான ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். அதை நம்ம எங்கே பார்த்து முடிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உலகத்தாரும் சரி, இல்ல பெயர் சபை மார்க்கங்களும் சரி, இல்ல நம்ம சபையில் இருக்கக்கூடிய சத்தியத்தில் வளராத பிள்ளைகளும் சரி, கிறிஸ்துவ ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கும் போது அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, உன்னுடைய நேசர் எந்த விதத்துல சிறப்பானவர் அப்படின்னு கேட்கும் போது, அப்ப மணவாட்டி என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய மணவாளனுக்குரிய சிறப்புகளை சொல்ல ஆரம்பிச்சு அதை கண்டினியூ பண்ற ஒரு பாயிண்டோட முடிச்சோம். ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்தே வழி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 13ஆம் பாகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவரே என் நேசர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இன்னைக்குரிய காரியங்களை சிந்திக்கலாம். ஸோ மணவாட்டி சொல்ல வர விஷயம் என்னன்னா, உன் நேசர் எதினால் சிறந்தவர் அப்படிங்கிறத, இவர் தான் என்னுடைய மணவாளன் அப்படின்றத ஒரு ஆணித்தரமான சாட்சியா இங்க யார் சொல்ல போறது அப்படின்னு பார்க்கும்போது சபை சொல்ல போறாங்க. இது எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது, சபை கிறிஸ்துவ முழுசா புரிஞ்சுக்கிட்டு முழுசா உள்வாங்கிட்டு கிறிஸ்துடைய ஊழியம்னா என்ன, ஆவிக்குரிய ஜீவியம்னா என்ன, அந்த லைஃப்ல நம்ம போகும்போது நமக்கு வரக்கூடிய சாதக பாதங்கள் என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் இப்படிங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் சபை பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு சில விஷயங்கள். ஸோ நம்ம கடைசி வாரம் முடிச்ச வசனத்திலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஸோ இந்த வசனத்தோட தான் லாஸ்ட் வீக் முடிச்சோம். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஸோ வெண்மைனா போடாமே பார்த்துரும், ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை தேவனுக்கு முன்னாடியும் சரி, உலக ஜனங்களுக்கு முன்னாடியும் சரி வாழ்ந்து காட்டின ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி தனக்குள்ள எந்த ஒரு பாவமே இல்லாம, எந்த ஒரு குற்றமுமே இல்லாம, நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மரணத்துக்குள்ள போய் நமக்கு எதை வாங்கி கொடுத்தாருன்னா, பாவ மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்த வாங்கி கொடுத்து மீட்பு ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயத்துல யார் கொண்டு வந்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சபை அடுத்து சொல்ல வர விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் நேசர் வெண்மையும் சிறப்புமானவர், 10,000 பேர்கள். எத்தனை பேர்ல சேர்ந்தவர்களாம்? 10,000 பேர்கள். 10,000னா 10,000 என்ன நம்பர் சொல்லலாம்? 10,000 சொல்லுவோம்ல, அதாவது 10,000 தான் தமிழ் இப்படி இங்க சொல்லிருக்காங்க, 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து இங்கே எதை அடையாளப்படுத்துனா, ஒரு கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற நிலையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம வந்திருக்க எல்லாருமே எந்த ஓட்டத்தை தான் ஓட வந்திருக்கோம்? சபையுடைய அழைப்பு, சபையுடைய ஒரு வாழ்க்கை, சபைக்கான ஒரு தேடலுக்குள்ள தான் இங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வந்துட்டு இருக்கோம். மணவாட்டி ஆகணும், திருச்சபை ஆகணும் அப்படிங்கிற அழைப்புக்குள்ள வந்திருக்க நமக்கு அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள்ல வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல, இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல, அவங்க தான் யாருன்னா பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துவோம். ஸோ அப்படி ஓடி முடிக்கக்கூடிய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஜனங்கள்ல எல்லாரையும் விட யார் சிறந்தவர் இருப்பாங்க? யார்? ஆண்டவராகிய. ஸோ கம்ப்ளீட்டட் பர்சன், அதாவது நிறைவேறிய திருச்சபை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையும் விட இங்க யார் தலை சிறந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய. அது நீதிமானா இருக்கட்டும், இல்ல தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், பரிசுத்தவான்களா இருக்கட்டும், பைபிள் இருக்கக்கூடிய யாராவது இருக்கட்டும், முற்பிதாக்களா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், எல்லாரையும் விட ஒரு தலை சிறந்த ஒரு கேரக்டர், சபைக்காக தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மையான ஊழியத்தை பண்ணி காட்டின ஃபர்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது தான் இங்க சபை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எத்தனை பேர் சிறந்தவர்களாமா? எத்தனை பேர் சிறந்தவர்? 10,000 பேர்கள் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு அவர் 10,000 பேர் சிறந்தவர் அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9ல இருந்து 11 வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார். சோ அவருக்கு எப்படி பேர் கொடுத்திருக்கிறார்களாமா? அதாவது ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி, எத்தனை பேருக்கு மேலாக?
உன்னதப்பட்ட சபை சொன்னது என்னன்னா 10,000 பேர்களில் சிறந்தவர் அப்படின்னா இங்க இருக்கிற தேவனுடைய என்டையர் கிரியேஷன்லயுமே சரி, தேவனுக்காக ஓடக்கூடிய என்டையர் விஷயம்லயுமே சரி, யார் பெஸ்ட்? ஆண்டவரை அப்படின்னு யார் விட்னஸ் பண்றது? இங்க சபை சொல்லுது. ஆனா பிலிப்பியர்ல வாசிங்க என்ன சொல்லணுமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு. இப்ப தேவனை யாரதான் இது பண்ணிட்டு இருக்காங்களா? கிறிஸ்துவ எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன பண்ணியிருக்கார்களாமா? உயர்த்திருக்கார். சோ எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தான் யாரு கொடுத்துருக்காங்களாமா? பிதாவாகிய தேவனே யாரு கொடுத்துருக்கிறாரு? சோ இத சபை என்ன பண்ணுது? விட்னஸ் பண்ணுது. சோ சபை சொல்ல ஒரு விஷயம்னா, இப்ப அங்க இருந்து எருசலேம் குமாரத்துல என்ன கேட்கறாங்கன்னா, யார் உன்னுடைய நேசர், எதினால் அவர் விசேஷித்தவர் அப்படின்னு கேட்கும்போது சபை சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர் வெண்மையானவர், அதே மாதிரி சிவப்புமானவர். மூணாவது என்னன்னா, இந்த உலகத்துல நீங்க யார் எல்லாம் நல்லவங்க, யார் எல்லாம் பரிசுத்தவான்கள், யார் எல்லாம் நீதிமான்கள், யார் எல்லாம் ரட்சகர்கள் பார்க்கிறீங்களோ அவங்க எல்லாரை விட யார் மேல இருக்கிறது? யார் மேல இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க எல்லாருக்கும் மேலானவர் அப்படிங்கிறத சபை அங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கும் போது, அவர் எத்தனை பேர்ல சிறந்தவர்? 10,000 பேர்களில் அவர் எப்படிப்பட்டவர்களாம்? ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும் போது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமையில் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. சோ இப்ப சபை எங்கே வந்துட்டாங்களாமா? அதாவது நம்ம 4ஆம் அதிகாரத்துல பார்த்திருப்போம். அதாவது கிறிஸ்து சபையை எப்படி வந்து பாயிண்ட் பை பாயிண்டா வந்து வர்ணிச்சுட்டு வந்தாரோ, இல்ல சபையோட குணலட்சணங்களை தெரியப்படுத்தினாரோ, இப்ப அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு சாட்சியா ஒரு சில விஷயங்களை இங்க விட்னஸ் பண்றது யாரு? ஏன்னா இங்க கிறிஸ்துவ யார்தான் பிரசங்கிச்சாரோ? நம்ம தான். சத்தியத்தை பிரசங்கிப்பது அவனவன் விழுந்த கடமை, கம்பல்சரிங்கிற. சோ இந்த விஷயத்த இப்ப சபை என்ன பண்ணி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு சபை வந்து கிறிஸ்துவை குறித்த அந்த ஊழியர்களை என்ன பண்ணா தங்களை உட்படுத்திக்கிறாங்க. சோ இப்ப அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல எதை பேசுனாங்கன்னா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சபை சொல்ற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் தலை எப்படி இருக்குதுங்களாமோ? நம்ம உன்னத பாட்ட 4ஆம் அதிகாரம் பார்த்திருக்கோம். சபையை குறித்து சொல்லியிருப்பார், உன் கூந்தல் கீழே மலை மேல மேயிற வெள் ஆட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க அதே மாதிரி சபை இப்ப யார பேசிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவ. இப்ப சபை வந்து கிறிஸ்துவ வர்ணிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் தலை எப்படி இருக்குதுங்களாமா? தங்கமயமா இருக்கிறது அப்படின்றாங்க. சோ தங்கமயம்னா ஃபர்ஸ்ட் தலையில நம்ம எதை அடையாளப்படுத்தும்? இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இப்ப சபைக்கு தலை யாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அப்ப கிறிஸ்துவுக்கு தலைய பிதாவாகிய தேவன் தான். இப்ப யாருடைய தலையா இருக்கிறான்னா, கிறிஸ்துவுடைய தலையா இருக்கிறாரு. இப்ப சபை என்ன சொல்லிருக்கிறோம் போது, உங்களுடைய தலை எப்படி இருக்குது? தங்கமயமா இருக்குதுன்னா, இப்ப கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன்னா தங்கமயம் நல்ல தங்கம் எதை அடையாளப்படுத்தும்? பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்களை இல்ல தெய்வீக சுபாவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, இப்ப கிறிஸ்துவுடைய தலை எப்படி இருக்குதுன்னா அது மாதிரி இருக்குங்களா? எது மாதிரி? பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல இருந்து ஒரு வேலை பார்த்தா எப்படி பார்ப்பாரோ, இப்ப அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த அளவுக்கு அவர், அதாவது சபை வந்து கிறிஸ்துவை எப்படிதான் பார்க்கு? பிதா மாதிரி. ஒருவேளை எங்க அப்பா வந்து இங்க இருந்தா என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ, என்னை எப்படி வழி நடத்துவாரோ, இப்ப அந்த இடத்துல இருந்து என்னை கைட் பண்றது யாருன்னா என்னுடைய மணவாளன். அந்த ஒரு இடத்துல இப்ப யாருக்குன்னா பிதாவாகிய தேவன் மாதிரியே இங்க டிட்டோவா இருக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த இடத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாது? நிரப்பவே முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாது? நிரப்பவே முடியாது. சோ அந்த இடம் யாருக்கான இடம் தான் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கான இடம் மட்டும்தான். அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அம்மா என்ன சொல்றாங்களாமா? அவர் தலை எப்படி இருக்குதுங்களாமா? தங்கமயமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அந்த அம்மா அதை ஃபீல் பண்ணி கிடக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் அதிகாரம் இது அவரே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கிறிஸ்து முதலாம் வருகையில பூமியில இருந்தாலுமே கூட அவர் எப்படி இருக்கலாமா? தனியா இருக்க. அவர் எப்படி இருக்கல? சோ கூடவே தான் யார் இருந்தது? பிதாவாகிய தேவன். அதை எப்படி சொல்லியிருக்காரு போது, என்னை அனுப்பினவர் யார் கூட இருக்கிறாங்களாமா? என்னோட கூட இருக்கிறார். அதான் என்னன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு நம்ம வேலைக்கு போன அனுப்புறோம்னு வச்சுக்கோமே. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்ப கணவனோ மனைவியோ தொழில் நிமித்தமா வேற ஊருக்கு போயிட்டாலுமே கூட தூரத்துல இருக்கக்கூடிய அவருடைய மனநிலை இல்ல மைண்ட் எங்கதான் இருக்கும்?
அந்த கணவனை சார்ந்தோ இல்ல அந்த மனைவியை சார்ந்தோ தான் இருக்கு. அதாவது பிசிக்கலா உடல் அளவுல 2 பேர் தனித்தனியா இருந்தா கூட மனதளவு 2 பேர் எப்படி தான் இருப்பாங்கன்னா ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ 24 மணி நேரம் அவர்களை குறித்த சிந்தனை தான் அங்க யார் இருக்கணும் அங்க இருக்கும். இப்ப இங்க இவர் என்னதான் சொல்றாருன்னா, என்னை அனுப்பினவர், அதான் என்ன பண்ணிட்டார், என்னை என்ன பண்ணிட்டார், அனுப்பிட்டார். எங்க அனுப்பிட்டாரு? பரலோகத்துல இருந்தவரை பூமிக்கு என்ன பண்ண அனுப்பிட்டாரு. அவர் அனுப்பியுமே கூட அவர் தனியா இருக்க யார் விடல, தேவன் விடல. சோ என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க. சோ கிறிஸ்து கடைசி வரைக்கும் தனியே இல்லை அப்படின்னா அவர் செஞ்ச வேலையில யார் செஞ்ச வேலைங்களாமா? பிதாவிய தேவன் என்ன செய்யணும்னு விருப்பப்பட்டாரோ, அவருடைய சித்தம் என்னவா இருந்துச்சோ, தேவனுடைய சிந்தையில என்ன இருந்துச்சோ அதை அறிந்து அதை மட்டுமே இங்க செஞ்ச ஒரு கேரக்டர் யாருங்களா? ஆண்டவர். சோ பிதாவிய தேவன் இங்க இருந்தா என்ன வேலை பார்ப்பாரோ அதைத்தான் யார் பண்ணிட்டு இருந்தது. சோ அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை சபைக்கு புரிய வச்ச ஒரு ஊழியம் தான் யாருடைய ஊழியம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம். இப்போ சபை நம்மளே கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஊழியம் பண்றோம்னா அதை முழுக்க கிறிஸ்துவ ரெப்ரசென்ட் பண்ணி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுல யாருடைய கனமும் இருக்குன்னா என்னுடைய தனிப்பட்ட கனம். என்னை எல்லாரும் பெருமையா பேசணும், என்னை எல்லாரும் ப்ரௌடா நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்மே இருக்கு இல்லையா? ஆனா கிறிஸ்துவுக்கு எந்த சிந்தனை கிடையாது, அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே யாரை மட்டும் தான் முன்னிறுத்தி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை மட்டும் தான் முன்னிறுத்தி செய்யணும் அப்படிங்கிறதுல யார் ரொம்ப கிளியரா இருந்தானா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா இருந்தாரு. அதை யார் புரிஞ்சுக்கிச்சு? சோ சர்வ வல்லமையுள்ளவர், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெட்டும் சிருஷ்டித்தாரு, எல்லாவற்றிற்கும் மேலான ஞானத்தையும் கொடுத்தாரு. இந்த பூமியில் உள்ள எல்லாமே வானோர் பூதோளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருமே யாருக்கு கீழே தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழே தான். அப்படி நிலையில இருந்தாலுமே கூட மனமேட்டின்மை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் யாருக்கு சுத்தமாவே இல்லை. கிறிஸ்துவுக்கு எல்லாத்துலயுமே பிதாவுக்கு தேவனை எப்படி முன்னிறுத்து அவருடைய குணலட்சணங்களை மட்டுமே வெளிப்படுத்தி இந்த பூமியில ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, இப்ப அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்த்தா யார் வந்திருக்குதுங்க? யார் வந்திருக்கு? சோ கிறிஸ்து இங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதுக்கோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். அவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, யார் செய்ய? பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, இப்ப அதைத்தான் இங்க யாரு செய்யறது? சோ எங்க அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ அவர் மைண்ட்ல இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? இப்ப புரிஞ்சுக்கிறவங்க சொன்னா, இப்ப சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா இப்ப அதே பெண்ணை யார் அனுபவிச்சுட்டு இருக்கிறது? நம்ம நினைவுகள் சப்ஜெக்ட்லாம் பார்த்தோம், ரைட் தானே? கிறிஸ்து சிலுவையில இருந்தார்னா அதே மாதிரி பெயின் அங்க யாருக்கு இருந்திருக்குங்களாமோ? பிதாவாகிய தேவனுக்கு இருந்திருக்கும், ரைட் தானே? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகினா எந்த பாவமே பண்ணாத ஒருத்தர் அடிக்கப்படுறாருன்னா அந்த வழியை தாங்கின ஒரு கேரக்டரான ஆண்ட பிதாவாகிய தேவன் தான். சோ பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் செஞ்சுட்டு இருக்கேன். வேற எதையுமே இங்க என்ன பண்றதுல. சோ பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமா என்ன பண்ண மாட்டார்களாம், செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தபடியே, எந்தபடியே தேவன் செஞ்சா எப்படி செய்வாரோ அப்படியே தான் யார் செய்யறதுலாம். சோ இங்க தனியா அவர் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லி முடிச்ச விஷயம் தான். பிலிப்பு கிட்ட சொன்னார்ல, ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருந்துச்சு. பிதாவை தேவனை எங்களுக்கு காண்பியும்னா இங்க யார் வந்துட்டு இருக்கிறது, இந்த வேலை யாருடைய வேலை யார் செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது யார் உணரவே இல்லை, அவர்கள் உணரவே இல்லை. சோ தேவனுடைய வேலையை தான் செய்ய வந்திருக்கிறாரு. தேவன் செஞ்சா எப்படி செய்வார் அப்படித்தான் யார் செஞ்சுட்டு இருக்காரு, கிறிஸ்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை யார் உணர்வு அப்படின் போது அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் உணரல. ஆனா கடைசி காலத்துல திருச்சபை அதை கரெக்டா உணர்ந்து என்ன உணர்ந்தோம்னா அவர் யாருன்னா பிதாவைய தேவனுடைய, அதை எப்படி சொல்ல, அவருடைய செயலா தான் இங்க யார் இருக்காரு, அவருடைய கிரியா தான் இங்க யார் இருக்காரு. தேவன் ஒண்ணு செஞ்சா அது எப்படி செய்வாரோ அதே மாதிரி இங்க வேலை செஞ்சாலும் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற விட்னஸ் பண்ண கேரக்டர் தான் யார் அப்படிங்கும் போது யாரு, சபை. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சபைக்கு அந்த தெளிவான புரிதல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, சோ இப்ப சபை ஸ்ட்ராங்கா வந்துருச்சு உள்ளுக்குள்ள. என்ன தவிர வேற யாராலே அவர் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. என்ன தவிர அவர் யார் விட்னஸும் பண்ண முடியாது. நான் தான் அவரை உரிமையை என்ன பண்ணுவேன், சாட்சி கொடுப்பேங்கிற இடத்துல யாரு பேசிட்டு இருக்க, சபை பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த அம்மா சொல்ற விஷயம் என்ன பார்க்கும்போது, அவருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவருடைய தலைமையில் சுருளாயும் காகத்தை போல் எப்படி இருக்கலாமோ கருமையா இருக்கிறது, ஃபுல்லி பிளாக், காகம் மாதிரி பயங்கரமான கருப்பு. காகம்னா ஒரு மாதிரி ரேவன் அந்த அண்டங்காக்கைன்னு சொல்ல முடியாது, பயங்கர கருப்பா இருக்கக்கூடிய ஒரு காக்கா, ஃபுல்லி பிளாக்கடா இருக்கும். அது மாதிரி யாரோட தலைமுடி இருக்குதுங்களா, கிறிஸ்துவுடைய தலைமுடி ஃபுல்லி பிளாக்னால என்ன அர்த்தம், அதாவது சுருளா இருக்கிறதுனா, சுருளா யாருக்கு அதை இங்கே பார்த்துருக்கோம், சுருள் தானா,
எங்க பார்த்தோம்னா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு எப்படி தான் இருக்குன்னா முடி எப்படி தான் இருக்கும். சுருள் சூழ்நிலை சொல்ல வச்சுன்னா பயங்கர அடர்த்தியா இருக்கும். சீப்பு உள்ள போயிட்டு வெளியே வராது. அந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கக்கூடிய கூந்தல் தான் யாருடைய கூந்தல்? கிறிஸ்துவுடைய கூந்தல். அதே மாதிரி ஃபுல்லி பிளாக், பயங்கர டார்க்கான பிளாக் கலர் தான் யாருடைய கூந்தல்? ஸோ டார்க்கான பிளாக் கலர் அடர்த்தியான கூந்தல் எப்பதான் இருக்கும்? இது எதை அடையாளப்படுத்தும்? நம்ம பார்த்துப்போம் முன்னாடி. ஸோ அந்த கூந்தல் பிளாக்கா இருக்கிறது நம்ம பிசிக்கலாவே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம உடல் சரீரம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ அது எங்கேயே தெரியும், நம்ம தலைமுடியிலே தெரியும். ஸோ நம்ம தலைமுடி வந்து வெளுக்க ஆரம்பிக்குது, முடி கொட்ட ஆரம்பிக்குது, இது எல்லாம் நடக்குது. முடியோட அந்த ஒரு டென்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அடர்த்தி, இது குறையுது அப்படின்னாலே நமக்கு என்ன குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம்? ஆரோக்கியம். பிசிக்கலா நம்மளுடைய ஆரோக்கியம் என்ன பண்ணிட்டு குறைஞ்சிட்டு இருக்கு, வயசு ஆகிட்டு இருக்கு, முதிர்ச்சி என்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய தலை சுருளா இருக்குது அப்படிங்கறத சபை சொல்லக்கூடிய விஷயம்னா எவர் லாஸ்டிங் ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. எவர் லாஸ்டிங் தேவனுக்குரிய தன்மை, இருக்கிறவராகவே இருக்கிறவர். இப்ப அந்த இடத்தை யாரு போய் பிடிச்சிட்டது இல்லாம நித்திய ஜீவனுக்குரிய அந்த ஒரு பொட்டன்ஷியல் யாருக்கு வந்துருச்சு? சோ பிதாவிய தேவன் உட்கார்ந்து இருக்க சேர்ல தம்முடைய வலது பார்சத்துல இப்ப யாரு போய் உட்கார்ந்துங்களாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்துட்டாரு. இனி அவருக்கு என்ன ஆகாது? வயசே ஆகாது. அவர் எவர் லாஸ்டிங். அவர் எப்படித்தான் இருப்பார்? நித்திய ஜீவனை கையில வச்சுட்டு இப்ப தன்னுடைய சபை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இங்க யாருக்கு வந்துருச்சுக்கலாம்? கிறிஸ்துவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத இங்க யாரு சொல்றதுன்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற நானும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். சோ அவர் என்னைக்கு அந்த ஜெயம் கொண்டாரோ, எதுல? சிலுவையில பாடுகள்ல, உலகத்துக்கிட்ட அந்த உலகத்துடைய அக்கிரமங்கள்ல இருந்து என்னைக்கு ஜெயிச்சு வெளியே வந்தாரோ அன்னைக்கே எந்த சேர் அவர் கலாட் ஆயிருச்சு? பிதாவுடைய சிங்காசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்து இருக்கிறது போல. அவர் செப்பரேட்டா ஒரு சேர் என்ன பண்ணல உட்கார். சோ அவரோட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட என் சிங்காசனத்துல என்ன பண்ணுவான்? உட்காரும்படி நான் என்ன பண்றேன்? அருள் செய்வேன் அப்படிங்கிற அத்தாரிட்டி. இப்ப ஏன்னா அவர் எவர் லாஸ்டிங்குள்ள போயிட்டார். இனி அவருக்கு என்ன ஆகாது? வயசே ஆகாது. அவருடைய நிலைமை இனி மாறாது. அவருடைய நிலை ஒரு பாயிண்டோட என்ன பண்ணாது? இனி இறங்கவே இறங்காது. யாரெல்லாம் ஜெயிக்க ரெடியா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எதை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்களோ அந்த எவர் லாஸ்டிங் அப்படிங்கிற சேர யாரெல்லாம் ஜெயிக்க ரெடியா இருக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கிற சாட்சியையும் இல்ல அப்படிங்கிற ஊழியத்தை யார் பண்ண ஆரம்பிக்கிறதுனா சபை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஒரு சேர், அந்த ஒரு வாய்ப்பு இல்ல ஒரு அந்த அழைப்பு நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிறுவனம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. நமக்குள்ள என்ன இருக்கணுங்களாமா? அவர் எப்படி கடைசி வரைக்கும் எவர் லாஸ்டிங்ல ஆரோக்கியமா இருந்தாரோ இப்ப அதே சிந்தனை தான் யாருக்கு இருக்கணும்? சபைக்கு இருக்கணும். அவர் தலை எப்படி தங்கமயமா இருந்துச்சோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஜொலிப்பா தெரிஞ்சு, ரைட் தானே? கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் அந்தியோல கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்போங்கல்ல. இவங்க சொன்னாங்களாம் அப்போஸ்தலர்களை போயிட்டு நாங்க கிறிஸ்துவ வழியை பின்பற்றுவோம் சொன்னாங்களாம். அப்படின்னு கேட்டா கிடையாது. யாரு தான் சொன்னதுன்னா புறஜாதி ஜனங்கள் பார்த்துதான் யாருக்கு அந்த பேர் வச்சாங்க. சோ அவருடைய கிரியையை பார்த்து, அவங்க நடக்கையை பார்த்து இவங்க யார் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்து மாதிரியே வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு சொன்ன மாதிரி இங்க சபை என்ன சொல்லுன்னா பிதாவிக தேவன் மாதிரி இங்க வேலை பார்க்கிற கேரக்டர் யாரு? சோ கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு நாள் இந்த உலகம் நம்மளே என்ன சொல்லும்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளா சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. நம்மளா சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம தான் சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கு அட்ரஸ் யார் தான் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். உலகம் என்னைக்கு நம்மளை பார்த்து இப்ப சபை சொன்ன மாதிரி உலகம் சொல்லுதோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான திருச்சபை ஓட்டத்தை என்ன ஓடிட்டு இருக்கோனே அர்த்தம். உலகம் சொல்லும் இவங்களை எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, இவங்க சபைக்கு மட்டும்தான் போவாங்க, இவங்களுக்கு உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இவங்க உலகத்துல இருப்பாங்க ஆனா உலகத்துல என்ன மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்கன்னு உலகம் நம்மளை பார்த்து என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்குதோ அன்னைக்குதான் கிறிஸ்துவோட ஊழியத்தை நம்ம சரீரத்தை நம்பிட்டு இருக்கோம், நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத என்னன்னா அடையாளப்படுத்தும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும். சோ பிதாவான என்னை அனுப்பினாலும் கூட அவர் எப்படி என் கூடவே இருக்கிறாரோ, கிறிஸ்து மரணித்தாலும் கூட அவருக்கு யார் கூட இருக்கிறார்? 2-3 பேர் எங்க உட்கார்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை பேசுறீங்களோ அவருடைய வார்த்தையை சொல்லி அவங்க நடுவில் யார் இருப்பேன்? அவர் இருப்பார். இன்னைக்கு மரணிச்சு 2000 வருஷம் ஆனாலுமே கூட அவருடைய சத்தியத்தை பேசக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் யார் இருக்கான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னாலே அந்த வேலை யார் இங்க பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ சபை அந்த வேலையை இங்க பண்ணிருக்காங்க, கரெக்டா பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. சோ சபை அடுத்து சொல்ல வர விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 12வது வசனம். 12வது வசனம்.
அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும். புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. சோ இப்ப 12ஆம் வசனத்துல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவரை கேரக்டர் சொன்னாங்க, வெண்மையும் சிவப்புமானவர். இருக்கிற எல்லாரோட யார் தான் பெஸ்ட்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் தலையை குறித்து பேசினாங்க. அவர் தலை எப்படி இருக்குதுங்களாமா? தங்கமயமாய் இருக்கிறது. அவருடைய முடி எப்படி இருக்குதுங்களாமா? பயங்கரமான சுருள் சுருளா அடர்த்தியா ஃபுல்லி டார்க்கா பயங்கர ஆரோக்கியமா யாருடைய தலைமுடி இருக்குதுங்களாமா? கிறிஸ்துடைய தலைமுடி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கேட்டகரி எங்க வராங்கன்னா அவருடைய கண்கள் எப்படி இருக்குதுங்களாமா? அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும். புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவைப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கண்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்குங்களாமா? நேர்த்தியாய். எப்படி பதிக்கப்பட்டிருக்கு? நேர்த்தியாய்னா என்ன அர்த்தம்? கரெக்டா, பர்ஃபெக்டா. அப்படின்னா சபை சொல்ல வர விஷயம்னா இந்த மாதிரி வேற யாருக்குமே என்ன பார்க்க, வேற யாருடைய கண்ணும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா என்ன பண்ணல பார்க்கல. இது வரைக்கும் உலகத்துல என்னை காப்பாத்துவாங்க, என்னை வழி நடத்துவாங்க, என்னை சரியா கைட் பண்ணுவாங்கன்னு பல பேர் கூட நான் என்ன பண்ணிருக்கேன், டைப் பண்ணிருக்கேன். பல பேர் பின்னாடி என்ன பண்ணிருக்கேன், போயிருக்கேன். இவங்க என்னை சரியா கூட்டிட்டு போவாங்க, இவங்க போற பாதை தான் சரின்னு சொல்லிட்டு பல பேர் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஆனா அவங்க யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு கண்ணன் என்ன பண்ணாங்க, பார்க்கவே இல்லை. இவருடைய கண்ணு எப்படி இருக்குன்னா நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட ஒரு கண்ணு மாதிரி இருக்குது. அதுவும் எப்படிப்பட்ட கண்ணு அப்படின்னு பார்க்கும்போது பாலில கழுவப்பட்ட கண்கள் தான். சோ எந்த அளவுக்கு இன்டீரியரா சபை போய் பார்த்தோம். எதுல கழுவப்பட்ட கண்கள்? பாலுங்கிறதே பரிசுத்தமான ஒரு விஷயம், எந்த ஒரு கலப்படமுமே இல்லாத ஒரு விஷயம். அதுல பொந்து கழுவுன கண்ணு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு. சோ அது மாதிரி ஒரு கண்ணு தான் இங்க யாருக்கு இருக்குதுங்களாமா? சோ பாலில் கழுவப்பட்ட கண்கள்லாம் நமக்கு தெரியும், நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல பால்ல கழுவப்பட்ட கண்கள்லாம் என்ன சொல்ல வர? சோ பால்ல நமக்கு தெரியும் கலப்படம் இல்லாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய. எல்லாருக்கும்னா திருச்சபை மக்களுக்கு மட்டுமா, இல்ல திரள் கூட்டத்துக்கு மட்டுமா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமா, முற்பிதாக்களுக்கு மட்டுமான்னு கேட்டா நம்ம பைபிள் படிச்சிருக்கோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. சோ இங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்கலாம், ரைட்டு தானே? உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பார்க்கலாம். ஒரு தாய்ப்பால்ல கூடி இந்த பூமியில பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சொந்தமா இருக்குதோ அவருடைய பார்வை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய செய்கை யார் தான் சொந்தம்? என்டையர் வேர்ல்டுக்குமே யார் தான் ஒரு மீட்பா, ஒரு ரட்சிப்பா வந்தது அப்படின்னு பார்க்கறது ஆண்டவராகிய அவருடைய பிறப்பின் வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது கிறிஸ்து பிறந்திருப்பாரு. வந்த உடனே அந்த தூதர்கள் வந்து அந்த இடையர்கள்ட்ட, அந்த ஆட்டு மேய்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. எதுனா உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி யாருக்கு சொல்ல போறேன். சோ உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பா தான் இங்க யார் வந்து. சோ அங்க அவர் வந்து டினாமினேஷன்லாம் பிரிக்கல, இவங்க பெஸ்ட், இவங்க என்னென்ன, இவங்க அன்பிட் அப்படின்னு யார் பிரிக்கல. சோ எல்லாரையும் ஒரு சமாதானத்தோட பார்க்கக்கூடிய கண்கள் தான் யாருடைய கண்கள்? கிறிஸ்துடைய கண்கள். எல்லாருக்குமான ஒரு வாழ்க்கை, எல்லாருக்குமான ஒரு கிரியை, எல்லாருக்குமான ஒரு ஜீவ பலி அல்லது ஈடுபலியை செலுத்தி தீர்த்தவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாரு? சோ அந்த ஈடுபலியை நமக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு தான் யாரு? அதான் நம்ம சொல்றோம்ல, வீட்டுல சமைச்சு வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட வேண்டிய பொறுப்பு தான் யாரு? நமக்கு, ரைட்டு தானே? வாயை எடுத்து ஊட்டி விட்டுட்ட, வாயை திறந்து வாங்க வேண்டிய பொறுப்பு தான் யார் பொறுப்பு? நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஈடுபலி யாருக்கு அப்ளை ஆகாது? நமக்கு அப்ளை ஆகாது. வாங்கி சாப்பிட்டா அந்த ஆரோக்கியமான யாருக்கு அப்ளை ஆகும்னா நமக்கு அப்ளை. சோ என்டையர் வேர்ல்டுக்கான ஒரு ஜீவ பலியை தான் யார் செலுத்தி தீர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சபை செலுத்தி தீர்த்திருக்கு. சபைக்கு இப்பதான் புரியுது. ஆனா சபை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண கேரக்டர்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபேவரா இருப்பாங்க. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு சரியான விஷயத்த கத்துக் கொடுக்கலாம், இவங்களுக்கு சரியான விஷயத்த என்ன பண்ணக்கூடாது, கத்துக் கொடுக்க கூடாது, இவங்களை வந்து வழி நடத்தலாம், இவங்களை வழி நடத்தக்கூடாது, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க சொல்லிட்டு உலகத்தோட பார்வையில என்ன இருக்கும், ஒரு கலப்பு இருக்கும், ரைட்டு தான், ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா கிறிஸ்துவோட பார்வையில என்ன இருக்காது? யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் இல்லை. யாரு எல்லாம் கிறிஸ்து இயேசுடைய அந்த சத்தியத்தை கேட்டு அதன் வழியில நடக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே எந்த அழைப்பு இருக்குன்னா ராஜ்யத்துக்குரிய அழைப்பு இருக்கு. அப்படிங்கிறத சபை என்ன சொன்னா, கிறிஸ்து ஒருத்தரை மேல ஒருத்தரை கீழே, பால் எப்படி எல்லாருக்கும் சமமோ அது எப்படி கலப்பு இல்லாம கிடைக்குதோ அதே மாதிரி அவருடைய பார்வை எல்லாருக்கும் எப்படிதான் கிடைக்குங்களா, எப்படிதான் கிடைக்கும், ஒரே மாதிரிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சபை எப்படி சொல்ல போது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய். எது நிறைந்த? தண்ணீர் நிறைந்த நதி. நதிகள் எதை அடையாளப்படும்? நம்ம சங்கீதங்களை படிச்சு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 46வது அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சோ இங்க அந்த வசனம் நம்ம அடிக்கடி நிறைய டைம் படிச்சிருக்கோம். இந்த நதி யார் அடையாளப்படுத்தும்? நம்ம எசேக்கியேல் தேவாலய சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கோம். இந்த நதி வந்து சபையை
அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ அப்படின்னா தேவனுடைய நகரத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொட்டன்ஷியல் யார் தான் இருக்குன்னா சபைக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம சாட் ஆஃப் தி ஏஜ் சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம், ரைட்டு தானே? சபையும் சரி, பிதாவாகிய தேவனும் சரி, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் சரி, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு டைம் என்னன்னா சபையுடைய நிறைவேறுதலின் காலத்துல, ரைட் தானே? ஸோ அந்த நதி எதை அடையாளப்படுத்தும்னா எதை அடையாளப்படுத்தும்? சபையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ கிறிஸ்து இப்ப எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, உலகத்துக்கான ஈடுபடியை செலுத்தி தீர்த்துட்டாலுமே கூட அந்த நதி பக்கத்துக்குள்ள வந்து அந்த நதியின் தண்ணீரை யார் வாங்கி குடிக்க ஆவலா இருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் யார் கொடுக்கறதுங்களா? யார் கொடுக்கறது? சோ அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு. சோ புறா எப்படி அந்த நல்ல தண்ணீரை பார்த்துட்டு நல்ல தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு அதை மட்டும் அந்த ஒரு இடத்துல மட்டும் வாசம் பண்ணுதோ, கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கானோ அங்க என்ன மட்டும் தான் இருக்குங்களாமா? சுத்தமான நல்ல தண்ணி, கலப்படம் இல்லாத சுத்தமான சத்தியப்பட்ட தண்ணி நமக்கு தெரியும். எதை அடையாளப்படுத்தும்? சுத்தமான சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த சத்தியத்தை அதிகமா பரவக்கூடிய ஜனங்கள் தான் நதி. என்னது? சபையை அடையாளப்படுத்தக்கூடிய. சோ சபை தேவனுடைய கிரியை எங்கெல்லாம் செய்தோ, சத்திய வசனத்தை கேட்கறதுக்கு எங்கெல்லாம் வாஞ்சையா இருக்குதோ அங்கெல்லாம் யார் இருப்பா? யார் இருப்பா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரு. எந்த அளவுக்கு அவர் கண்கள் பரிசு, கண்கள் நமக்கு தெரியும். எதை அடையாளப்படுத்தும்? கண்கள்ங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? இப்போ நம்ம பிசிக்கலாவே உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போனோம்னா கண்ணில் டார்ச் அடிச்சு பார்ப்பார். ஏன் பார்க்குற? கண்ணை பார்த்தாலே என்ன தெரிஞ்சிடும்? நம்ம உடம்பு என்ன கண்டிஷன்ல இருக்கு, நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையா, இல்ல எந்த வகையான நோய் உள்ள அறிகுறியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கு பைபிள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் படிச்சிருப்போம்ல, மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். சோ டாக்டர் ஏன் கண்ணை பார்க்கறாருன்னா கண்ணு தான் எழுதலாம், சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. சோ கண்ணை பார்த்தாலே தெரியும். ஒருத்தர் சோர்வா இருக்கிறதும் ஒருத்தர் பிரைட்டா இருக்கிறது யார் எதை பார்த்தா தெரிஞ்சு போயிடும்? கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். சோ கிறிஸ்துவுடைய கண்ணு எப்படி இருக்குன்னா எப்பவுமே இப்படிதான் இருக்கலாம், பால்ல கழுவப்பட்ட. சோ அவருக்கு சோர்வுங்கிறதே இருக்காது. எந்த மாதிரி சூழ்நிலையில் சோர்வு இருக்காது? எந்த மாதிரி சூழ்நிலை சோர்வு இருக்காது? எந்த மாதிரி சூழ்நிலையிலுமே யாருக்கு சோர்வு இருக்காது? சோ பாடுகளுக்குள்ள இருந்தாலும் சிலுவையில இருந்தாலும் சபைக்காக ஓடி தீர்க்க வேண்டிய ஓட்டம் மட்டும் தான் அவர் மைண்ட்ல இருக்க வேண்டிய அவருடைய பிசிக்கல் டிராஜடி, அந்த ட்ரபிள், அந்த வலி வேதனை யாருக்கு தெரியும்? அவருடைய ஃபுல் மைண்டும் வலி தெரியும், தெரியாம இருக்குமான்னு அப்படி கிடையாது. நம்ம நினைவுல சுவிச்சல பார்த்துருக்கோம். ஆனா அவருடைய இன்டென்ஸ் அந்த வலியை முழுசா என்ன பண்ணியாலும் அனுபவிச்சாலும் அதை முழுசா என்ன பண்ணியாலும் உள்வாங்கியாலும் அதை முழுசா எந்த அளவுக்கு நான் தாங்குறனோ அப்பதான் சபையுடைய ஓட்டம் என்ன ஆகும். சோ இந்த வழிகளுக்கு விட பீட் பண்ற ஒரு சிந்தனை என்னன்னா சபைக்கான இந்த ஓட்டத்தை எப்படியாவது என்ன பண்ணியாலும் நிறைவேற்றி ஆகணுங்கிற சிந்தனை தான் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆண்டவராகிய. சோ அதான் மத்தேயு சொல்ல என்ன சொல்றாருன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கலாம். சோ நம்ம எதை பார்க்கணும் எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கணும். சோ கிறிஸ்து அந்த ஒரு விஷயத்துல எப்படி இருந்தாருக்கலாம். சோ சபைக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா யார் வந்து நிற்பா? கிறிஸ்து வந்து நிற்பார். சோ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம பின்னாடி தாங்கி பிடிக்கிறதுக்கு யாரு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறதுலாம் கிறிஸ்துவ. சோ அந்த மாதிரி 24/7 அந்த நதியவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற புறாவுடைய கண்கள் மாதிரி இங்க சபையவே வாட்ச் பண்ணிட்டு இருக்க கண்கள் தான் யாருடைய கண்களா இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கண்களா இருக்குது. சோ இங்க நமக்கு எப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணு நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும். ஆனா கிறிஸ்துவுடைய கண்ணு எதை மட்டும்தான் பார்க்குங்களா? நல்லதை மட்டும்தான் பார்க்கும். அவர் நல்லதை மட்டும்தான் பார்க்கறதுனாலதான் சபைக்கு ஒரு பிரச்சனை பின்னாடி வந்து நிற்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய. சோ நம்ம ஒரு வசனம் பார்த்திருப்போம்ல, சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்ப என்னை கூப்பிட சொல்றாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்பதான் என்ன பண்ணுவேன்? அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன என்ன பண்ணுவாய்? சோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாலே அப்ப அவர் 24/7 24 மணி நேரமும் 360 யார் இடத்த பார்த்துட்டே இருக்காரு. சோ நம்ம கூப்பிட்ட உடனே யார் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும்? அவர் ரெஸ்பாண்ட் பண்ணு. சோ சபைக்கு வந்து கண்டினியூஸா இங்க யார் பாதுகாப்பா இருக்காரா? சோ சபையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா சபை தான் அந்த பறவைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த பறவை ஒரு அம்மா பறவை வந்து ஊட்டுது அப்படின்னா எல்லா பறவையும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? வாயை திறந்து ஆணு உட்காந்துருக்கும். அந்த அம்மா யார் கூட்டுதோ அந்த பறவை என்ன பண்ணிக்கும்? வாங்கி சாப்பிட்டுருக்கும். ஸோ சபை வந்து இப்ப கிறிஸ்துவோட கைடன்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
எப்ப எனக்கு அவருடைய வார்த்தை கிடைக்கும், எப்ப அவர் கொடுக்கக்கூடிய உணவு என் வாய்க்கு இன்பமா இருக்கும்னு சொல்லிட்டு சபை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கண்டினியூஸா வெயிட் பண்ணிட்டே இருக்கு. சோ அந்த சபை எப்ப கேக்குதோ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சோ சபை எப்ப கேட்கும், எப்ப சபைக்கான தேவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது யாருக்கு ரொம்ப கிளியரா இருக்கிறது. சோ கிறிஸ்து முழுக்க முழுக்க சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே கண்ணை கழுவி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கிற. நம்ம சங்கீதங்களை படிச்சிருக்கோம்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஸோ 24/7 யாரை பாதுகாக்க ரெடியா இருக்குதுன்னா சபையை பாதுகாக்க ரெடியா இருக்கிற ஒரு கேரக்டர் தான் யாரு. இதை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்குன்னா சபை வந்து எருசலேமின் குமாரத்திகள், எளிமையா போல திரள் கூட்டம்னு வச்சுக்கலாம், இல்ல சபையில இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள்கிட்ட கிறிஸ்துவ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன விட்னஸ் பண்ணுதா, இப்படிப்பட்ட பாதுகாப்பு உலகத்துல நமக்கு யாராவது கொடுக்க முடியுமான்னு சபை கேட்க வருது. அந்த அவங்க என்ன கேட்டா, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு கேட்கும்போது இப்படிப்பட்ட பாதுகாப்பு 24 மணி நேரம் 7 நாளும் 365 நாளும் என்னை, அதாவது எப்படி சொல்லுவாங்க, கண்குத்தி பாம்பா பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற, எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாம நான் விழுந்து போயிடக்கூடாதுன்னு இருக்காரு. சத்தியத்துல இருந்து நான் விலகி போயிடக்கூடாது, என்னை பார்த்துட்டே இருக்காரு. அப்படி பார்க்கிற கேரக்டர் உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சபை இப்ப ஆப்போசிட் பர்சனை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. முடியுமான்னு கேட்டா, இந்த அளவுக்கு பாதுகாப்பு உலகத்துல அது அம்மாவாலையும் முடியாது, அப்பாவாலையும் முடியாது, கணவன் மனைவி குழந்தைங்க யாராலையும் முடியாது. இதை கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை யாருக்கு தான் இருக்கு. சோ சபை ஸ்ட்ராங்கா சொல்லுது, இந்த உலகத்துல எனக்கு பாதுகாப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் அண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு, தன்னுடைய செட்டுகின் கீழே எனக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பொட்டன்சியல் ஒருத்தர் இருக்குன்னா அது யாருக்கு மட்டும்தான், கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறதா இங்க சபை என்ன பண்ணுதுன்னா இந்த வசனத்துல சபை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ சபை அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒண்ணுக்கு ஒரு உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 13வது வசனம். அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை கோலம் அதிலிருந்து வடிகிறது. கன்னங்களை குறித்து நம்ம முதலே படிச்சிருக்கோம். எதை அடையாளப்படுத்தும், கண்ணமெல்லாம் புஷ்டியா இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும் அர்த்தம், நல்ல ஆரோக்கியமா, நல்ல ஊட்டச்சத்து நல்ல சத்தோட இருக்கணும், எந்த ஒரு குறையுமே இல்லாம சத்தோட அப்படி ரொம்ப திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். கரெக்ட் தானே. எப்ப நம்ம சந்தோஷத்துல பூரிப்பா இருக்கணுமோ அப்பதான் நம்ம கண்ணை என்ன ஆகும், ரொம்ப குளோவா இருக்கும். ரைட் தான். ஸோ ஒரு பூரிப்பா, ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கையை, திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. பட் இங்க இன்னொரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு மேல படிச்ச வசனங்களும் சரி, இதுக்கு கீழே படிக்கக்கூடிய வசனங்களுக்குமே சரி, இந்த வசனத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் வசனம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லலாம், ஒருத்தர் பெஸ்டா இருக்கிறாருன்னு யார் சொல்ல முடியும், யார் சொல்லலாம், நெருக்கமானவங்க யாரு வேணா சொல்லலாம். இப்போ ஒரு அரசியல் தலைவரை பார்த்தோ, இல்ல இந்த சமுதாயத்துல உயர்ந்த நபரை பார்த்தோ, இல்ல நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்தோ அவங்க பெஸ்ட்னு என்ன பண்ணலாம் சொல்லுவோம். இல்ல சபையில ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மூப்பர் ரொம்ப நல்லா வழி நடத்துறாரு, உண்மையான சத்தியங்களை கத்துக் கொடுக்குறாரு, அவர் மாதிரி சப்ஜெக்ட் பேச. ஸோ ஒரு நபரை வந்து மகிமைப்படுத்த கனப்படுத்த யாருனால வேணா முடியும். அதே மாதிரி அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லலாம், யாரு வேணா சொல்லலாம். பட் இந்த ஒரு வசனம், இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வசனம் பார்த்தா கையை குறித்து பேசியிருப்பான். ஒருத்தருடைய கை வந்து ரொம்ப பலமாந்த கை அப்படின்னா அதை என்ன பண்ணா போதும், அதை பாக்குறவங்களுக்கே தெரியும் இவர் ரொம்ப ஆரோக்கியமா பலசாலியா புஜபல பராக்கிரமசாலின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த ஒரு கேரக்டர் பார்த்தாலே ஐடென்டிட்டி பண்ணிடலாம். அதே மாதிரி கால்கள் திடகாத்திரமா இருக்குன்னு சொல்லியிருப்பான். இது எல்லாமே பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பர்டிகுலரா இந்த 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் எங்கேருந்து வடியுங்களாமா. இந்த ஒரு வார்த்தையை யாருனால மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு ரொம்ப நெருக்கமா இன்டிமேசின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட பக்கத்துல போய் கன்னத்துக்கு ரொம்ப க்ளோஸ்ல போனா மட்டும்தான் என்ன தெரியும், ஒரு 10 அடி தள்ளி இருந்தாலே அவர் ஆரோக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சிடும். ரைட் தானே. ரொம்ப பூரிப்பா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும், ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. ஆனா அந்த மேல இருக்கக்கூடிய ஸ்மெல்லு நமக்கு தெரியணும், அவருடைய வாசனை நமக்கு புரியணும்னா நம்ம எங்க இருக்கணும், ரொம்ப க்ளோஸா இருக்கணும். அதான் சபை வந்து 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிருக்கோம், தமது வாயின் முத்தங்களால் அந்த அளவுக்கு க்ளோஸா போனா மட்டும்தான் எந்த ஸ்மெல்லு தெரியும்னா அந்த உடல் வாசனைன்னு சொல்லுவோம்ல, அந்த வாசனை தெரியும்னா சபை அந்த அளவுக்கு க்ளோஸ் அப்ப யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ கையை சொல்லிடலாம், காலை சொல்லிடலாம், தன்னுடைய மணவாளன் அல்லது அந்த ஒரு குழந்தையோட வாசனை நமக்கு புரியணும் அப்படின்னாலே, அந்த தாயின் ஸ்பரிசம் நமக்கு புரியணும்னாலே எவ்வளவுதான் பயங்கர க்ளோஸா இருந்தா மட்டும்தான் உதடுடைய வாசனை தெரியும், கண்ணனுடைய வாசனையும் தெரியும். இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, நான் ரொம்ப தூரத்துல இல்லை, யாருக்கு, கிறிஸ்து என்னை விட்டு போயிட்டார், நான் கதவை தட்டினாரு, நான் திறக்கல, என்னை விட்டு என்ன பண்ணிட்டாரு,
போயிட்டாரு. பட் இப்ப நான் அவருடைய அருகாமை என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு பிரசன்ஸ் இப்ப எங்க இருக்குது, என் பக்கத்துல இருக்கு. அதை நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த வாசனையை கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சபை என்ன பண்ண பேச ஆரம்பிக்குது. சோ எப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய கண்கள் கந்த வர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பம், அந்த ஸ்மெல் இப்ப யாருக்கு வந்துட்டு இருக்கு. சோ அப்படி ஒரு கண்ணன் தான் இங்க யாருடைய கண்ணுங்களா, யாருடைய கண்ணும். சோ ஒரு குழந்தைய பக்கத்துல, அந்த கண்ணத்துக்கு ரொம்ப பக்கத்துல போனா மட்டும் அந்த வாசனை என்ன முடியும், நம்ம உணர முடியும். அந்த வாசனை யார் உணர்ந்துட்டு இருக்குதுங்களாமா, சபை உணர்ந்துட்டு இருக்கு. எப்படிப்பட்ட வாசனை வருதுன்னா கந்தவர்க்க பாத்திகளை போலவும். கந்தவர்க்க பாத்தினா, பாத்தினா என்னது, நம்ம விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் பாத்தினா என்னது. பாத்தினா சோ பாத்தினா வயல்ல தண்ணி போகும். ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி போறதுக்கு அந்த பாத்தி என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு விடுவாங்க. 2-3 வயலுக்கு தண்ணி ஒரு இடத்துல தான் வரும். அதுல இருந்து நிறைய பாத்தி மாதிரி கட்டி எல்லா பக்கத்துக்கும் என்ன பண்ணும், தண்ணி போகும். அது மாதிரி நிறைய வசனங்கள், நிறைய சத்தியங்கள், அதிகமான வாசனைகள். அந்த முதலாம் அதிகாரத்தில் பார்த்திருக்கோம். பரிமள தைலத்தோட வாசனை, நலதத்தோட வாசனை, குங்குமத்தோட வாசனை, சந்தனத்தோட வாசனை, இப்படி அநேக விதமான வாசனைகள் யாருக்கு இருந்து வருதுங்களாமோ, கிறிஸ்துவுக்கு. ஒரு கந்தவர்க்க பாத்தி நிறைய டினாமினேஷன் டைப் ஆஃபான வாசனை இங்க யாருமே. அதாவது உலகத்துல எது எல்லாம் பெஸ்டான வாசனையா இருக்கோ அந்த வாசனை எல்லாம் எங்க இருந்து வருதுங்களாமோ. அவருடைய ஆரோக்கியத்தை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், ஒரு குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்தா, இல்ல தன் மனைவியோ தன் கணவனோ ஆரோக்கியமா பூரிப்பா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அந்த குடும்பம் எப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அந்த சந்தோஷம் யாருக்குள்ள வருது. சோ கிறிஸ்துக்கு இந்த சந்தோஷம் எப்ப வரும்னு ஒரு கேள்வி கேட்டா, கிறிஸ்துவுடைய கண்ணுகள் எப்ப ஆரோக்கியமா எப்ப பூரிப்பா இருக்கும்னு கேள்வி கேட்டா, எப்ப எப்ப சபை எவ்வளவு அவர் பக்கத்துல போகுதோ அப்பதான் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கும். சோ சபை கிட்டத்துல போகுது அப்படின்னாலே இந்த உலகத்தை விட்டு சபை என்ன பண்ணியாகும், விலகி போயிருக்கணும். இந்த உலகத்தை விட்டு சபை எவ்வளவு தூரமா போகுதோ அவ்வளவு யார் பக்கத்துல போயிடணும், கிறிஸ்துவுக்கு பக்கத்துல அவருடைய வாசனை வரக்கூடிய தூரத்துக்கு யார் போயிடணும், சபை போயிடலாம். இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, நான் என்ன உலகத்துல இருந்து முழுக்க என்ன பண்ணிட்டேன். சோ கிறிஸ்து மேல இருந்து வரக்கூடிய வாசனை எந்த அளவுக்கு சபைக்கு பிரியமான ஒரு வாசனையா, இல்ல சபைக்கு பிடிச்ச வாசனை இருக்கு அப்படி பார்த்தோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சோ இங்க சபை சிம்பிளா சொல்ல வர விஷயம் என்னன்னா, யாருக்கு, அந்த எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, அவர் யாரு இந்த வாசனை வர்றதுக்கு அவர் சாதாரண ஒரு ஓட்டத்தை என்ன பண்ணலாம் ஓடல. அவர் ஓடின ஓட்டம் என்னன்னா, கிறிஸ்து நமக்காக, யாருக்காக, அவருக்காக கிடையாது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் என்ன பண்ணு. சோ அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாட அனுபவிச்சிருக்காரு. நமக்காகத்தான் தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பு கொடுத்து ஒரு சுகந்த வாசனை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, தேவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த வாசனை இப்ப யாருக்கு வருது, யாருக்கு, எனக்கு வருது. அந்த வாசனையோட பவர் என்னன்னா, நம்ம முதலே படிச்சுட்டோம், இந்த வாசனைக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு, ரைட்டு தானே. பரிமள தைலம்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு விஷயம், நல்ல வாசனை தரக்கூடிய, மனிதனை குணமாக்கக்கூடிய ஒரு வாசனை தரக்கூடிய விஷயம் தான் என்னன்னா இந்த கந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள். இந்த வாசனை சபைக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படி போகும்போது, பிதாவுக்கு ஒரு சுகந்த வாசனை யார் கொடுத்துட்டது, கிறிஸ்து கொடுத்துட்டாரு. நமக்கு அவருடைய வாசனை எப்படி அப்ளை ஆகுதுன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோ அவர் மேல இருந்து வரக்கூடிய வாசனை எப்படி இருக்குன்னா, பிதாவைய தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்குது. அந்த பாடுகள் மூலமா பாடுபடுற நமக்கு என்ன கொடுக்குறாருங்களாமா, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சுகந்த வாசனை யாருக்கு போயிருச்சு, தேவனுக்கு போயிருச்சு. அந்த வாசனை இப்ப நமக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னா, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய எப்படி இருக்கிறார்களா, வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு ட்ரபிள், இப்ப நான் தனியா இருக்கிறேன்னு பார்க்காது, எனக்கு ஒரு பிரச்சனைனா என் முன்னாடி யாரும் நிற்பா, அவர் நிற்பார். ஏன்னா இப்ப எனக்கு என்ன வருது, அவரோட ஸ்மெல்லு என் கண்ணுக்கு அவர் தெரியல, பட் அவருடைய அருகாமை யார் ஃபீல் பண்றது, நான் ஃபீல் பண்றேன். என் பக்கத்துல இப்ப யார் இருக்காரு, அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாட்சியத்தை யாரு கொடுத்துட்டு இருக்கிறதுனா, யாரு, சபை. சோ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருடைய பாடுகள் இங்க யாருக்கு அப்ளை ஆகும், காரணம் என்ன, அவர் யாருக்காக மறிச்சிருக்கிறார், தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு நபருக்கான பாடுகளுக்கு பாவத்துக்காக யார் மறிச்சிருக்காரு, ஆண்டவரைய. எஸ். சோ அந்த வாசனை இப்ப யாருக்கு வருதுங்க, யாருக்கு வருது,
எனக்கு வருது அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த அம்மா கண்டினியூ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளை போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்கள் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போல எதிலிருந்து வருதுங்களா? சோ உதடுகளை எதை அடையாளப்படுத்தும்? உதடுகள் எதை அடையாளப்படுத்தும்? கிறிஸ்துவுடைய வார்த்தை இல்ல கிறிஸ்துவுடைய உதடுகள் அப்படின்னாலே அவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படிப்பட்ட சத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். எருசலேம் தேவாலயத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அங்க இருந்த பிரதான ஆசாரியர்கள் வேத பாரர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வேலை யார் பார்த்திருக்கிறது? ஆண்டவராக. அது எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காரு பார்க்கும்போது, எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணிருக்காங்க? கிருபையுள்ள வார்த்தைனா சோ ஒருத்தங்க ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்கன்னா ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வார்த்தை, பாவத்துல இருக்காங்கன்னா மீட்கக்கூடிய ஒரு வார்த்தை, பதட்டத்துல இருந்தாங்கன்னா ரட்சிக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, மரணத்துக்குள்ள இருந்தாங்கன்னா நித்திய மீட்புக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு வார்த்தை, எல்லாருக்குமான ஒரு பிரியமான ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை யார் பேசுறதுங்களா? அவருடைய உதடுகள்ல இருந்து ஒரு வார்த்தை வருதுனாலே அந்த வார்த்தை எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வார்த்தை தான் நமக்கு மீட்பு, அந்த வார்த்தை தான் நமக்கு ரட்சிப்பு. அவரே நானே வழியும் நானே சத்தியமும் நானே எல்லாமே நமக்கு யாருதான்? அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. காரணம் என்னன்னா அது யாருடைய வார்த்தை? அது யாருடைய வார்த்தை? நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்சிருக்கோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுடையதாய் இருந்தது அப்படின்னா யாருடைய வார்த்தை? அவர் சொன்ன வார்த்தை எப்படி உயிரோட இருக்கு அப்படின்னா அது யாருடைய? பிதாவுடைய தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை. அதனாலதான் பைபிள் ஒரு வசனம் படிச்சிருக்கோம். இந்த வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எது ஒளிந்து போகாது? ஏன்னா இந்த வார்த்தையோட ஓனர் பிதாவாகிய தேவன் கொடுத்த வார்த்தையை தான் யார் கொடுக்கறதுங்களாமோ. சோ கிறிஸ்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுனாலே அது யாருடைய பிரசன்ஸ்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்கக்கூடியதான் யார்? சோ சபை விட்னஸ் பண்ணுது. என்ன விட்னஸ் பண்ணுதுன்னா, என்னுடைய நேசர் எதனால் சிறந்தவர்னு கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி சத்தியத்தை மட்டுமே இல்லை, நம்முடைய பாவத்துல இருந்து மீட்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே சொல்லி கொடுக்கிற கேரக்டர் யாரை நீங்க காட்டுங்கன்னு சபை கேட்குது. என்ன கேட்குது? என் நேசர் இதனால் விசேஷித்தவர். எதனால்? சத்தியத்தை மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அதை வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நல்ல ஔஷதம், நமக்கு மருந்து மாதிரி செயல்படும் சொல்லியிருக்காருல்ல. சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை உலகத்துல யாருனால கொடுக்க முடியுமா? இப்ப சபை ரிப்ளை பண்ணி கேட்குது. முடியுமா? ஒரு கேள்வி கேட்டா இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கான ஒரே பொட்டன்ஷியல் யாருக்கு படுதாரு? இங்க சபையில இருந்து நமக்கு திடீர்னு தோணும், சபையில இருந்து ஊழியர்கள் என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்றாங்களே, அவங்களும் சத்தியத்தை தானே சொல்றாங்க, அப்ப அவங்களும் உன்னதமான சத்தியங்களை சொல்றாங்களா? ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்க சொல்றது யாரு தானே? ஒரு கேள்வி கேட்டா நம்ம ஏசாயா படிச்சிருக்கோம். வானங்களே கேளுங்க, பூமியே செவி கொடு, பேசுறது கர்த்தர் பேசுகிற. இங்க பேசுறது யாரு கிடையாது? அந்த தனி நபர் கிடையாது. இந்த வாய் மட்டும்தான் அவருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? யாருப்பட்ட வார்த்தை? சோ அவர் பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நமக்கு எப்படி அப்ளை அப்படி பார்க்கும்போது லீலி புஷ்பம் மாதிரி பேசுறாரு. லீலி புஷ்பத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பியூர் ஒயிட்டா ரைட் தானே? பரிசுத்தமான ஒரு வார்த்தை. அவர் வாயிலிருந்து அபத்தமான வார்த்தைகள் என்ன பண்ணாது? அவர் சொல்லியிருப்பார், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை யாரு வாழ்ந்து காட்டியிருக்கு? சோ அவர் வாயிலிருந்து நெகட்டிவான ஒரு விஷயங்கள் என்ன இருக்காது, வந்திருக்காது. சபையை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, சபையை பரிசுத்தமான நிலைமையில வழிநடத்தக்கூடிய வார்த்தை வந்து யார் பேசுறது? கிறிஸ்து பேசுறது. அந்த அளவுக்கு டிவைனா. சோ எந்த அளவுக்கு பரிசுத்தமான வார்த்தை அவர் பேசியிருக்காருன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். சோ அவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாங்களாமா? 24ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, யார் சொல்லிய? கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அதுல இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா இருக்கிறதுலே பரிசுத்தமான வார்த்தை யார் சொல்ற வார்த்தை தான்?
லீலி புஷ்பமாடி ஒரு வார்த்தை. அதுல நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன தேட தேவையில்லை, அதுக்கு கம்பேரிசன் என்ன வேண்டாம், தேட தேவையில்லை. அந்த வார்த்தைக்கு சப்ஜெக்டே கிடையாது. ரைட்டு தானே? அவர் சொன்னா அது அவ்வளவுதான். அது எப்படி சொல்லலாம்? நான் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு சொன்ன மாதிரி அவர் சொல்லிட்டு அது அவ்வளவுதான். காற்றை அதட்டி நில்லுனா என்று அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டே என்ன கிடையாது, கிடையாது. சோ அவர் சொல்ல அந்த வார்த்தையின்படியே நம்ம செஞ்சுட்டு அப்படின்னோம்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். எதுல கட்டானோ? சோ நம்ம வீட்டை கண்மலையின் மேல், கண்மலைன அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல பிதாவாகிய தேவன், அவங்க மேல கட்டின வீடு மாதிரி இருக்குமாமா. அந்த வீட்டை யார் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அது யார் வீடா மாறிடும்? நீங்கள் எல்லாம் யாருடைய ஆலயமா இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த வீட்டை அவர் மேல கட்டிட்டோம்னா எந்த பிரச்சனை வராதுங்களாமா. சோ நம்ம வீட்டை அவர் மேல கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாலே நம்ம யார் வார்த்தையை கேட்டாலும் நமக்கு வேற ஆல்டர்னேட்டிவே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை மட்டும்தான் பரிசுத்தமான ஒரு வார்த்தை, நமக்கு நித்திய மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தை மட்டும்தான். சோ எந்த அளவுக்கு அவருடைய, அதாவது எப்படின்னா அவர் சாதாரண விஷயம் அல்ல, அந்த அளவுக்கு தேவனுடைய ஓட்டத்தை ஓடி நமக்கு ஒரு மீட்பை வாங்கி கொடுக்கிற ஒரு வார்த்தைகளை யார் கொடுத்திருக்கிறது? சோ சபைக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த உதடுகளிலிருந்து என்ன வடியுதுங்களாமோ வெள்ளை போலம். வெள்ளை போலம்னா அது வாசனை தான். வெள்ளை போலம் எப்படி டேஸ்டா இருக்கணும் முதலே பார்த்துருக்கோம். எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். பயங்கர கசப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளை போலம். ஆனா மனுஷனுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த வெள்ளை போலம். இந்த மாதிரி ஒரு பாடுகளுக்குள்ளான விஷயத்திலுமே கூட யார் நமக்கு நமக்கு ஒரு கிருபையை கொடுத்துட்டு இருக்காருன்னா ஆண்டவராகிய ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11:28 இருந்து 30 வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவருடைய உதடுகளில் இருந்து வெள்ளை போலம் வருகிறது அப்படின்னா அந்த உடல்ல இருந்து சத்தியமும் வருது, அதே மாதிரி பாடுகளுக்குள்ள இருந்த சத்தியமும் வருது. நம்முடைய பாடுகள் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு யார்கிட்ட தான் வருதுங்களா? சோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இதுவும் யார் வாயிலிருந்து வார்த்தை? அந்த உதடுகளிலிருந்து வழிந்த அந்த ஒரு விஷயம் தான். சோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களே எங்கே வாங்க, ஏன்ட்ட வாங்க, நான் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தர முடியும், என்ன தர முடியும்? என்னிடத்தில் உங்களுக்கு என்ன இருக்குங்களாமா? இளைப்பாறுதல் இருக்கு. நான் அந்த இளைப்பாறுதல் என்ன பண்ணுவேன் உங்களுக்காக தர. காரணம் என்னன்னா என் நுகம் மெதுவாயும் என் சுமை எப்படி இருக்குங்களாமா இலகுவாயும் இருக்கிறது. சோ அந்த அளவுக்கு நம்முடைய பாடுகளை வாங்கிக்கிறதுக்குமே சரி, நம்ம பாடுபடும்போது நம்ம கூட இருக்கிறதுக்குமே சரி, எது ரெடியா இருக்குன்னா அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் மூலமா நம்மளை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ சபை இங்க கேட்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நமக்கு யாராவது கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார் சபை. கேட்கிறதுனா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை. இன்னொரு வருஷோட வாசிக்கலாம். அவர் பேசுற அந்த வார்த்தை எல்லாருக்கும் எப்படி அப்ளை ஆகுதுன்னா 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். சோ இது யாருடைய நேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, அநேகரை போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசாமல் அப்படின்னோம்னா அப்போஸ்தலர்கள் எல்லாமே யாருடைய வழியை பின்பற்றி வந்தவங்க? கிறிஸ்துவுடைய வழியை பின்பற்றி வந்தவர். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுதுன்னா அவங்க எல்லாருமே யாரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா கிறிஸ்துவை மட்டுமே ஃபாலோ பண்ணி வந்த ஜனங்க இப்ப யாருடைய லைஃபை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். எப்படி பேசுறது இல்ல? கலப்பாய்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரே வசனம் தான் இருக்கும். ஒருத்தட்ட பேசும்போது ஒரு விளக்கம் கொடுக்கறது, இன்னொருத்தட்ட இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது. தேவ சத்தியம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லி கொடுக்கறதா யார் வேலைன்னா சபையுடைய வேலை. ரைட்டு தானே? சோ அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்டதாகவும். ஏன்னா அது மாதிரி வாழ்க்கை யார் வாழ்ந்தது? சோ அநேகருக்கு உண்டான சத்தியத்தை எந்த ஒரு கலப்புமே இல்லாம கொடுத்தவர் தான் யார்? இன்னைக்கு நம்ம கையில வேத வசனம் இருக்கு, பைபிள் இருக்கு அப்படின்னா இதை இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் படிக்க கூடாது, ஏதாவது ரூல் இருக்கான்னு கேட்ட என்ன சொல்லலாம்? அப்படி ஒரு விஷயமே இங்க கிடையாது. இது எல்லாரும் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த சத்தியத்தை யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்து அந்த வாசனையை யாரு ஃபீல் பண்ணிக்கலாம்? சபையும் ஃபீல் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமான ஒரு ஊழியம் இல்ல உபதேசம் அப்படிங்கிறத யார் விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விட்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது விட்னஸ் பண்ணிட்டு சபை சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் என்னன்னா உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 14வது வசனம்.
அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போலிருக்கிறது. அவர் அங்கம் இரத்த நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போலிருக்கிறது. சோ இப்ப எங்க ஆரம்பிச்சிட்டாங்க? சோ தலை ஆரம்பிச்சாங்க, அதுக்கடுத்து முடி, அதுக்கடுத்து கண்ணு, அதுக்கடுத்து கண்ணம், அதுக்கடுத்து உதடு. இப்ப அடுத்து எங்க வந்துட்டாங்களா? சோ அவருடைய கரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீலம் நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான. இதுக்கு மேல ஒரு நபரை என்ன பண்ண முடியாது. அதாவது எந்த அளவுக்கு இன்டெப்தா போய் சபை கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்கா சபை என்ன பண்ண முடியும். கிறிஸ்துவ அதாவது இப்ப இது எப்படி சொல்லணும்னா, ஆணித்தரமா உலகத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ என்ன பண்றது? பிரசங்கம் பண்றது. அப்போஸ்தலன் பேதுரு சொன்னார்ல, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோட எழுப்பிட்டார், நாங்கள் அதற்கு. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த உலகம் என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த உலகம் திருப்பி எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா கிறிஸ்துவ பத்தி என்ன பண்ணியாங்க சொல்லியே தீரணும். ஒரு பிடிவாதமா, அதாவது வைராக்கியம் சொல்லுவோம்ல, அந்த ஒரு வைராக்கியத்தை இங்க யாரு சொல்லிட்டு இருக்கா? சபை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவர் கரங்கள் எப்படி இருக்குதுங்களாமோ, அவர் கரங்கள் எப்படி இருக்குதுங்களாமோ படிக பச்சை பதிந்த பொன் வளையல்களை போல இருக்கிறது. படிகை பச்சையெல்லாம் நம்ம என்ன இருக்க மாட்டோம், பார்த்துக்கவே மாட்டோம். அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதை கொண்டு போய் ஒரு பொன் வளையல்ல பதிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன இருக்குதுங்களாமா, தங்க மாதிரி இருக்குன்னு சொன்னாலே அதுவே பயங்கர காஸ்ட்லி. ஆனா அந்த தங்கத்துல ஒரு வளையல் செஞ்சு அந்த வளையல்ல எந்த ஸ்டோனை பதிச்சிருக்காங்க? படிக பச்சைய பதிச்ச மாதிரி யாருடைய கைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கரங்கள் அப்படின்னாலே நமக்கு எதாவது அடையாளப்படுத்தும்? கிரியை. வேற என்னுடைய கரங்கள் இதை செய்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னன்னா அதிகாரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது கிரியை அதிகாரத்தை நிமித்தம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களையுமே சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. யாருடைய கரங்கள்? ஏன் அதிகாரத்தின் நிமித்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம்லைன் இப்ப என்னன்னா, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் எந்த காலத்தில் நடக்கிற சம்பவம் அப்படின்னா 7ஆம் சபையுடைய காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். இப்ப கிறிஸ்து கையில அதிகாரம் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போலன்னா அந்த ஒரு அத்தாரிட்டி கீழே யார் வந்துட்டது? அவர் வந்துட்டார். மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டார். மரணத்தின் மேல அதிகாரம் இப்ப யாருக்கு வந்துச்சுன்னா ஆண்டவராக. சோ இப்ப எல்லாத்தையும் ரூல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப யாருக்கு இருக்குன்னு சொல்லுது. சோ அந்த அம்மா சொல்ல ஒரு விஷயம் அதுதான். அவர் படிக பச்சைனா தெரியுங்களா, அந்த ஸ்டோன் நவரத்தினங்களை குறிச்சு படிச்சிருக்கோம். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கல்லு தான் என்னதுன்னா படிக பச்சை அப்படிங்கிற ஒரு ஸ்டோன். அது என்ன கலர் இருக்கும்னா பச்சையும் நீலமும் கலந்த ஒரு கலர். இன்னும் சரியா சொல்லணும்னா கடல் தண்ணி பார்த்துருப்போம்ல, ப்ளூயிஷா இருக்க, அது ஒரு கிரீன் வித் ப்ளூவா இருக்கும். அந்த கடல் தண்ணி மாதிரியே இருக்கக்கூடிய கலர்ல இருக்கிறது என்னன்னா இந்த படிக பச்சை அப்படிங்கிற ஸ்டோன். இந்த ஸ்டோன் மாதிரி தான் இங்க யார் இருக்கிறதுங்களாமா? கிறிஸ்து இருக்கிறாங்களாமா. இந்த ஸ்டோனை, எந்த ஸ்டோனை? பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோனுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் நம்ம படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்டோனுக்குமே நவரத்தினங்கள் இருக்கக்கூடிய நம்ம வெளிப்படுத்தின 12 படிச்சிருப்போம். எத்தனை ஸ்டோன் படிச்சிருப்போம்? 12 ஸ்டோன். இந்த கற்கள்னு சொல்லிட்டாலே இந்த கற்கள் இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லைட் வருதுன்னா அந்த லைட்டை வாங்கி அது அப்படியே என்ன பண்ணும்? ரெஃப்ளெக்ட் பண்ணும். இதுக்கு பேசிக்கா இந்த ரத்தினங்களுக்கு இருக்கக்கூடிய குணலட்சணம் என்னன்னா, இந்த எல்லா ரத்தினங்களுமே யார் அடையாளப்படுத்தணும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் சபையும், அந்த 12 ரத்தினங்கள் கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. கிறிஸ்துவை எப்படி அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை அப்படியே வாங்கி உலகத்துல சபைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் தான் யாருடைய கையில இருக்குதுங்களாமா? கிறிஸ்துடைய. சோ அந்த படிகை பற்றி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு அடையாளம், ஒவ்வொரு அர்த்தங்கள், ஞான அர்த்தங்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். இப்ப டைமண்ட் நம்ம முதல்ல பார்த்தோம். டைமண்ட் எதை அடையாளப்படுத்தும்? ஸ்ட்ராங். இப்ப டைமண்ட்னாலே பயங்கர ஸ்ட்ராங். யாருனாலும் டைமண்ட் என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. அதே மாதிரி கோல்டுன்னா தெய்வீக சுபாவம், தேவனுடைய குணலட்சணங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. படிக பச்சை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தினா ஞானத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஞானம்னாலே நம்ம ஞானம் யாரையும் அடையாளப்படுத்தும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்து பிதாவாகிய தேவனுடைய ஞானம் இங்க யார்கிட்ட இருக்குதுங்களாமா? அது சபை சொல்ல ஒரு விஷயம் அதுதான். இந்த உலகத்துக்கான ரட்சிப்பை தான் தேவனுடைய ஞானம் என்ன பண்ணுச்சு? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியவனுக்குள் பரிபூர்ணமா இருந்தார். சோ மொத்த உலகத்துக்கான ஒரு திட்டத்தை தான் யார் பிளான் பண்ணதுன்னா பிதாவாகிய தேவன். இந்த ஜனங்களுக்குள்ள இருந்து ஒரு பரிசுத்தமான சந்ததி என்ன பண்ணும்? கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற திட்டத்துக்குள்ள தன்னை யார் உட்படுத்திக்கிட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை உட்படுத்துறதுக்கு அவருடைய அதிகாரத்தின் கிரியைய ரொம்ப ஞானமா இந்த பூமியில் என்ன பண்ணிட்டு இருக்காருங்களா?
சோ இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்கு பின்னாடி யாருடைய ஞானம் இருக்குது? எப்படி இருக்குதுன்னா, படிகை பச்சை எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்குமோ, அந்த ஞானம் எப்படி ரொம்ப வல்லமையா அதிகாரமா இருக்குதோ, இந்த உலகத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் பின்னாடி யாருடைய ஞானம் இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் இருக்கு. அதை பிரேக் பண்ணவே முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சுனாமி வரும்னா வரும், நிலநடுக்கம் வரும்னா வரும், 2 நாட்டுக்கு நடுவுல பயங்கரமான சண்டை வரும்னா வரும். ஏன்னா அதுக்கு பின்னாடி யாருடைய நாலேஜ் ஒர்க் ஆயிட்டு இருக்குது? அவரோட நாலேஜ். ஏன்னா இப்ப அவர் என்னவா இருக்கிறாருன்னா அடிமையின் ரூபம் எடுத்து வரல. இப்ப யார வந்திருக்கிறாரு? அவர் ராஜா, ஒரு கிங் அப்படிங்கிற அத்தாரிட்டில வந்திருக்காருன்னா அவர் செய்யறதை இங்க யாரால என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன் அதை தடுக்க முடியாதுன்னா, அந்த படிகை பச்சை அப்படிங்கிற ஞானத்தை எதுல வச்சிட்டு இருக்கிறாருன்னா பொன் வளையல்ல. தேவனுடைய தெய்வீக சுபாவம், அவருடைய குணலட்சணம். தேவன் இங்க இருந்தா என்ன வேலை செய்வாரோ அந்த வேலை யார் இங்க பார்த்துட்டு இருக்கிறது? அவருடைய கரத்தின் கிரியில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கலாமா, நடந்துட்டு இருக்கு. அந்த கிரியில் நடக்குதுன்னா அதை யாரால என்ன பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை உலகத்துல இருந்து யாரால செய்ய முடியுமா அப்படின்னு சபை இப்ப யார்கிட்ட கேக்குது? எருசலேம் குமார், நீங்க சொல்றீங்கல்ல என் நேசர் எதினால் விசேஷித்தவர்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை யாரால என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அவர் சபையை ப்ரொடெக்ட் பண்றது முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாரால என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அப்படிங்கறதான் யார் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு? யார் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு? சோ சபை விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த வசனத்தை எப்படி கம்ப்ளீட் பண்றாங்கன்னா, அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல் போல் இருக்கிறது. அவர் அங்கம், அங்கம்னா உடம்பு, கிறிஸ்துவுடைய அங்கம் எது? சபை. இப்ப சபை தன்னை குறிச்சு அதான் என்னன்னா ஒரு ஊமைய சொல்றாங்க. சோ அவருடைய அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்குதுங்களாம். சோ கிறிஸ்துவுடைய சரீரத்தை சபை போய் இணைந்திருச்சுனால எப்படிதான் இருக்குங்களாமா, அவருடைய அந்த ஒரு க்ளோ இல்ல அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு பிரகாசம் அந்த யாருக்குள்ள வந்துருக்கலாம். அந்த ஒரு பரிபூரணமான ஒளின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு வெளிச்சம் இங்க யாருக்குள்ள வந்துருங்களாமா, இந்த 12 ரத்தினங்களுக்குள்ள கூடிய இந்த வெளிச்சமும் அந்த பிரகாசம் யாருக்குள்ள வந்துருச்சு, எனக்குள்ளே வந்துருச்சு. அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொல்லணுமா, அவருடைய அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த. இந்திர நீலம்னு இந்திர நீலத்தை மேல படிச்சிருப்போம். சோ இந்திர நீலம்னா எப்படின்னா அது வித் ப்ளூ கலர்ல. சோ இது எதை அடையாளப்படுத்தணும்னா விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. இப்ப சபையோட கண்டிஷன் இல்ல அவருடைய அங்கத்தோட கண்டிஷன் என்னன்னா பயங்கரமான ஃபெய்த். கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் மேல, சபைக்கு கிறிஸ்து மேலையும் பிதாவாகிய தேவன் மேலையும், அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் மேலையும் சபை மேலையும். இந்த சபை என்கிட்ட சரீரத்தில் என்ன பண்ணும் வந்து எப்படியும் சேர்ந்துரும், நான் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான பிலிவு ஒரு ஃபெய்த் இங்க யாருக்கு இருக்குதுங்களாமா, சபைக்கும் இருக்கு. அதே நேரத்துல கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய ஃபெய்த் இங்க என்ன பண்ணுங்களாமா அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசத்தை எதுல கம்பேர் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம். யானை தந்தம்னா நம்ம படிஞ்சிருப்போம், அதுவும் பியூர் ஒயிட்டா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, பயங்கர காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமைத்தை எது அடையாளப்படுது? சோ சபை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, சபை ஸ்ட்ராங்காக இருக்கு, கிறிஸ்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 18வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். சோ கெத்சமனே தோட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் இங்க கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை நீ என்ன பண்ணு. சோ அவர் எந்த அளவுக்கு ஃபெய்த், அதாவது விசுவாசம் யார் மேல, தேவன் மேல. சபைய நான் செலக்ட் பண்ணியே தீரணும், சபை என்னிடத்தில் வந்தே தீரணும் அப்படிங்கிற எந்த அளவுக்கு பிடிவாதமா எந்த அளவு வைராக்கியமா இருந்திருக்காருன்னா, இந்த டாக்குக்கு முன்னாடி இந்த சொன்னார் இந்த ஒரு வார்த்தை, அதாவது பட்டயத்தை உன் உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், அதை பானம் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் யாருக்குள்ள இருந்திருக்குங்களாமா. இது எதுக்கான வைராக்கியம்? ஒரு ராஜாவாக போற நிலையா? இதுக்கப்புறம் எந்த ஓட்டத்துக்குள்ள போக போறார்? பாடுகளுக்குள்ள போக போறார். சோ அது அவர் எது அதுல வந்து ஒரு விஷயத்துல அவர் தன்னை எந்த அளவுக்கு உட்படுத்திட்டாரு, அந்த விசுவாசத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அவருடைய ஊழியத்துல எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தாருன்னா, என்னை அடிக்க போறாங்க, என்னை கொல்ல போறாங்க, என்னை பாடுகளுக்குள் உட்படுத்த போறாங்க, சிலுவையில என்ன போறாங்க, அறைய போறாங்க. ஒரு பயங்கரமான இக்கட்டுக்குள்ள இப்ப யாரு போறது? கிறிஸ்து போறாரு. ஆனா இது ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோட இப்ப யார் உள்ள போறதுலாம், நான் கண்டிப்பா இந்த பாத்திரத்தை என்ன பண்ணியாரு, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொன் வளையல்கள்ல அந்த படிக பச்சை பதிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ராங்.
இந்திர நீளம், அதாவது வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவோம்ல, எது வந்தாலும் 1 கொரிந்தியர்ல சொல்லியிருப்பார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிவைன் நேச்சர் இங்க யாரு காட்டுனது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக? சோ அவர் சிலுவையில பாடுகள்ல இருந்தப்ப கூட அவருடைய வைராக்கியத்தை பார்த்தோம்னா உலகம் அவமானப்படுத்தின அவர் காதல் என்ன பண்ணது போகல. அந்த பாடுகள் அவர் மைண்ட்ல என்ன பண்ணது போகல. இந்த உலகம் எப்படியாவது என்ன பண்ணி ஆகணும், ரட்சிப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிறதான் அவருடைய சிந்தனையா இருந்த மாதிரி அதே வைராக்கியம் இங்க யாருக்குள்ள இருக்கணும். சோ சபை என்ன சொல்லுதுன்னா, அவர் பாடுகளுக்குள்ள இருந்தார், சிலுவையில இருந்தார், ரத்தம் சொட்டிட்டு இருந்துச்சு, உடம்புல கொஞ்சம் கூட என்ன இல்லை, ஸ்கின்னே கிடையாது, ஏறக்குறைய நியூடா இருந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே கூட அவருடைய சிந்தனை யாருக்காக மட்டும்தான் இருந்துச்சு, எனக்காக மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் எனக்காக யோசிக்கிறவங்க யாரா இருக்காங்களான்னு சபை இப்ப யாரை பார்த்து கேக்குது? சபை கேட்டாங்கல்ல, உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்னு கேட்டுச்சுல, சபை சொல்லுது அவருக்கு எவ்வளவு பாடு வந்தாலும் சரி அவர் மெயின்ல யார் மட்டும்தான் இருப்பா, நான் மட்டும்தான் இருப்பேன். என்னை எப்படியாவது காப்பாற்றணும், என்னை எப்படியாவது மீட்டு கொள்ளணும், அவர் வசமா என்னை எப்படியாவது கூட்டி சேர்க்கணுங்கிற சிந்தனை மட்டும் யாருக்கு இருக்கும்னா கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சிந்தனைய நம்ம எங்க பார்க்க முடியாது, எங்க பார்க்க முடியாது. இவ்வளவு பாடுகளை ஏன் அவர் அனுபவிச்சார் அப்படின்னு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23, 24. 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சோ அவர் எதுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதற்கு. யாருக்காக? நான் பரிசுத்தமாகணும், நான் அவருடைய பிள்ளையா மாறணும், அவருடைய முதற் பேரான லிஸ்ட்ல நான் போய் சேரணும், திருச்சபையாளுக்குள்ள நான் போகணும், மனவாட்டியா நான் மாறணுங்கிறதுக்காகத்தான், பரிசுத்தமாக்குவதற்காக உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கணுங்கிறதுக்காக. யார் குற்றமற்றதா இருக்கணுங்கிறதுக்காக? ஏன்னா நம்ம சுயமா திருந்தணும்னு நினைச்சா யாருடைய கிருபை இங்க அப்ளை ஆகணும்? அவருடைய கிருபை, அவருடைய பாடுகள், அவருடைய ஈடுபடி இங்க எப்ப எங்க அப்ளை நமக்குள்ள அப்ளை ஆகும். சோ இதெல்லாம் வரணுங்கிறதுக்காக அவர் வரும்போது நாம் குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதற்காக இருக்கிறதுக்காக தான் யார் இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்கலாமா? கிறிஸ்து. சோ உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் அந்த பிடிவாதத்தில் என்ன மாட்டார். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குதோ, ஸ்டோன்ஸ் எப்படி ஒரு லைட்டை வாங்கி பிரதிபலிக்குதோ, பிதா எப்படி உண்மை உள்ளதா இருந்தாரோ அதே மாதிரி நம்மளை அழைத்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவை தேவனும் சரி எப்படிதான் இருப்பாங்களாமா? சோ நம்மளை அழைத்தவர் அங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத யாருடைய முழு சிந்தனையா இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு சிந்தனை நான் உலகத்துல எங்கேயுமே என்ன பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத இங்க சபை என்ன சொல்லிட்டு இருக்குங்களாமா? என்ன சொல்லிட்டு இருக்கு? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யாரு? இவர் தான் யாரு? என்னுடைய நேசர். சோ கடைசி வரைக்கும் இப்ப சபை ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி சரியான புரிதல் இல்லாம இருக்கும்போது ஒரு உலகத்துக்குள்ள கொஞ்சமும் சபைக்குள்ள கொஞ்சமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கிறிஸ்துவுடைய ஈடுபடி என்ன, கிறிஸ்துவுடைய ஊழியம் என்ன, அவருக்கு எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற சபை என்னைக்கு உணர்தோ அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட சபை என்ன பண்ணாது. சோ உலகத்துல இருந்து யாரு கொஸ்டின் பண்ணாலும் சபை ஸ்ட்ராங்கா யாரை பத்தி பேச ஆரம்பிக்கும்? கிறிஸ்துவ பத்தி பேச ஆரம்பிக்கும். அவரை விட்னஸ் பண்ணும். அவருடைய ஊழியத்தை யார் செய்ய ஆரம்பிக்கும்? சபை. ஏன்னா தலை எப்படி தங்கமா இருக்குதோ அவருடைய அங்கமும் எப்படித்தான் இருக்குங்களாமா? பரிசுத்தமா, யானை தந்த மாதிரி அவருடைய ஊழியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப யார் வந்துட்டது? சபை வந்துட்டது. சோ அந்த ஊழியத்தை மேற்கொண்டு சபை எப்படி ஓடுச்சு, கிறிஸ்துவ இன்னும் எந்த அளவுக்கு அதிகமா புரிஞ்சுக்கிச்சு, அவர் எந்த அளவுக்கு இன்னும் உலகத்தை விட்னஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத வரக்கூடிய வாரங்களை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். கேட்ட சத்தியங்களை தேவன் தமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமாம்.